ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 2 hours ஊறதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் இது ஒரு 2லேருந்து 3 பேட்ச் வரைக்கும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சிலனால. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு அரைச்சி கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு க்ரீமாக ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். பட் நான் வந்து போடலை. ஸோ ஒரு துண்டு இஞ்சியை நான் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகாய் இதில் வரது தெரியாது, அதனால தான் நான் இப்படி கட் பண்ணி போட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அரைச்சே போட்டுக்கலாம். ஸோ அது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு பெரிய துண்டு கேபேஜ், நீங்கள் கேபேஜ் தான் போடணும், இல்லை கேரட் போடலாம், பீட்ரூட் போடலாம், எது வேணால் போடலாம். நான் கேபேஜ் போட்டுட்டேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் இந்த மாதிரி நல்லா விரவிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். ஸோ இதை நான் நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுறேன். நான் ஊற்றுற கிளிப்பிங் வந்து காணா போயிடுச்சு. ஸோ நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. ஒரு 7 minutes கழித்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்ஸில் ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்கும். ஸோ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 6 to 7 minutes வைங்க. ஸோ நல்லா 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது அந்த கேபேஜ், அந்த ஆனியன்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காத பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. ஸோ இது கூட எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். புதினா சட்னி. நான் வந்து கேர்டு வச்சு சாப்பிட்டேன், ஏன்னா என் பசங்களுக்கு கேர்டு வச்சு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.